ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21/4/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைங்களே, உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறார். பியூட்டிஷியன் பாபா. என்ன அலங்காரம் பண்ணுறாரு? ஆத்மாவை அலங்காரம் பண்றாரு. அதான் என்ன அலங்காரம் ஆத்மாவுக்கு பண்ணுறாரு? என்ன அலங்காரம்? ஞான யோக அலங்காரம் பண்ணுறார். ஆனால் அவர் அலங்காரம் பண்ணுறாரு, டெய்லியும் பண்ணுறாரு. ஆனால் அது நிலையாக இருக்குதா? காலையில் அப்படியே லக்ஷ்மி மாதிரி பண்ணிட்டு போனால் நைட்டு வந்து பார்த்தா அப்படியே பேய் மாதிரி ஆயிடுறோமா நாம? ஏன்? மாயா அப்படி பண்ணிடுது. அதனால் பாபா சொல்கிறாரு, அலங்காரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மாயா கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். மாயா கிட்ட ஸ்லைட்டாக கூட தோத்துடக்கூடாது. அப்படி அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அண்டா பாலில் ஒரு துளி விஷம் போட்டால் போதும், பால் ஃபுல்லாக காலி. அதே மாதிரி 24 மணி நேரத்தில் ஒரு வினாடி அசால்ட்டாக விட்டிங்கன்னா போதும், அந்த நாளே காலி பண்ணுறோம். அப்படிலாம் அனுபவமாக இருக்கா? மாயா அப்படி ஒரு வினாடி தான் வரும், அதோடைய தாக்கம் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும், முடிஞ்சு போச்சு. தோத்துடக்கூடாது. ஸோ அந்த அலங்காரம் இருக்குதா? பெண்கள்லாம் கல்யாண டைம் அந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணுவாங்களா, செயின் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அடிக்கடி கண்ணாடியில் போச்சு. அந்த மாதிரி இதை செக் பண்ணுங்க. ஞானம் கரெக்டாக, இந்த ஞானம் ஏதாவது பாயிண்ட் இருக்குதா, பாபா கிட்ட இப்போ கூப்பிட்டா போகிறதுக்கு ரெடியாக இருக்குதா, செக் பண்ணிகிட்டே இருங்க. மறந்தீங்கன்னா மாயா எப்போ வந்துச்சுன்னே தெரியாது. தலைப்பே பயங்கரம். கேள்வி, எந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம் ஆனால் பயங்கர மகாரதி குழந்தை, செம்ம நிச்சய புத்தி உள்ள குழந்தை, அந்த குழந்தைய கூட, அந்த குழந்தையுடைய நிச்சயத்தை கூட ஒரு சின்ன விஷயம் துண்டிச்சிட்டு தான் சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக்கிடுதான். அது என்ன விஷயம்? அதுதான் இந்த சந்தேக புத்தியோட தான். அதுதான் சந்தேகத்தையே எடுத்துட்டு வந்துட்டு தான் மிகப்பெரிய ஆத்மாவை கூட. அது ஆக்சுவலாக தலைப்பிலே வந்தது தான் பதில். ஒருவேளை நாளடைவில் ஏதோ ஒரு சின்ன தவறான காரியத்துடைய மயக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ மனிதருடைய சரீர கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, டிவியை கூட வச்சுக்கலாம். சும்மா நான் இந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் பார்க்குறேன், அது போதும் மாயாவுக்கு, எனக்கு அந்த வாசலை நீ திறந்து வை போதும், கட்டன்னு உள்ளே வந்து என்ன பண்ணுறோம், முடிச்சிடும். நிஜமாக தான் நீங்கள் பயங்கர மாயால ஊந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்களா. ஒரு வினாடி அலட்சியத்தன்மையில் தான் வந்திருக்கும் அதெல்லாம். சும்மா யாரு கூட அப்படி பேசியிருப்பீங்க, அந்த நேரம் பாபா நினைவு இருக்காது, அந்த நேரம் வேற ஒருத்தர் வந்து ஏதோ பேசி அப்படியே கடற்கடன்னுட்டு வந்து உங்களுடைய ஸ்திதியை கெடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அப்படியே விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே போக போக நிச்சயத்தன்மை துண்டிக்கப்பட்டுடும். பாபாவோட டிவி ரொம்ப சுகத்தை கொடுக்குற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? துக்கம் வந்தால் பாபா கிட்ட போகிறதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்? ரிமோட்டை எடுத்து தேடுவோம், பாபா என்னமோ அங்கே இருக்கிற மாதிரி இல்லையா? ஸ்ரீமத்தில் குழப்பம் ஏற்பட்டுடுச்சுன்னா மாயா சந்தேக புத்தியுடையவராக ஆக்கிடுது. யார் சந்தேக புத்தியுடையவர்களோ அவங்களால சேவையே செய்ய முடியாது. அது மட்டும் கிடையாது, விகாரங்களை வெல்றதுக்கான முயற்சியும் அவங்களால பண்ண முடியாது. சந்தேக புத்தி வந்துடுச்சுன்னா ஆத்மாவுக்கு ஒரு சக்தி, இதுதான் நிச்சயம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், அது நிலையாக இருக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுதான் இந்த சஞ்சீவினி மூலிகை இல்லையா? அப்போ விகாரத்தையும் அவங்களால விட முடியாது, சந்தேக புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பலவீனமான குழந்தைங்களுக்கு கூட கருணை உள்ளம் கொண்ட பாபா ஒரு அறிவுரை கொடுக்கிறார். என்ன அந்த அறிவுரை? குழந்தை, ஒருவேளை உங்களை விகாரம் தொந்தரவு செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, சேவை செய்யுங்க, என்ன நினைவு செய்யுங்க, அதுலேயே மூழ்கி போங்க, தொந்தரவு செய்யாது. கேப் விட்டால் தானே வருது, நான் பிஸியாக வச்சிருக்கிற மைண்ட் அப்புறம் எப்படி வர முடியும் இல்லையா? எண்ணங்கள் ஸ்தூலமாக விகாரத்தில் இல்லாட்டினா கூட எண்ணங்களின் மூலமாக இல்லையா தொந்தரவு பண்ணுதுன்னா சேவையில் பிஸியாகுங்க, சேவையை அதிகப்படுத்துங்க.
இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேவை செய்யும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா அதை கேட்குற நேரத்துக்கு சேவை செஞ்சால் அந்த சேவை செய்யறது குஷிக்காக இருக்கிறீங்க, அடுத்தவங்க கதை பேசுறதுக்காக நம்ம வந்துருக்குறோம். அப்போ டக்குன்னு சேவையில் இன்னும் பிஸி ஆகிட்டிங்கன்னா கேட்குறதும் கட் ஆகிடும் இல்லையா? அங்கே கேட்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே சேவை செஞ்சுட்டே பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேவை செய்கிறது ஸ்லோவாகிடும், அது பயங்கரமாக பற்றின்னு எரியும் இல்லையா? அதான் பாபா சார் அப்பாவை நினைவு செய்யுங்க. அதுதான் அப்பாவை நினைவு செய்யுங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க, சேவை ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, சக்தியை கொடுத்துக்கிட்டே இருங்க, அந்த சேவை பண்ணிக்கிட்டே இருங்க, பாபாவோட இணைஞ்சு பண்ணுங்க. அதுதான் வழி, வேற வழியே கிடையாது. பாடல் நீங்க தான் தாய் தந்தை. ஓம் சாந்தி. இது யாரோட மகிமை? நீங்க தான் தாய் தந்தைன்றது அவர் தான் அப்பா அம்மாவா இருக்கார், குழந்தையா நாம இருக்கிறோம். எல்லையற்ற படைப்பவர் அவரு. பாருங்க எவ்வளவு பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறீங்க. ஜெகதம்பா, ஜெகத் பிதா, பிரம்மாவுடைய சிலையும் இருக்குது. விதவிதமான சித்திரங்களை உருவாக்கிட்டாங்களே. அம்மன் நிறையா இருக்குது சிலை, பிரம்மாவுக்கும் சிலை இருக்குது. எவ்வளவு விதவிதமான சித்திரம் உருவாக்குறாங்க. உலக ஆரம்பத்தில், அதாவது சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மீண்டும் எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து அளவற்ற சுகத்துக்கான ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மகிமை லௌகீக தாய் தந்தைக்கு சொல்ல முடியாது இல்லையா? இது எல்லையற்ற தாய் தந்தையின் விஷயம். இந்த உலகத்தின் அதிபதியா இருந்தீங்க, பஞ்ச தத்துவம் உங்களுடைய எண்ணத்துக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எதுவுமே கிடையாது, உங்க உடம்பே நீங்க சொல்றதை கேட்க மாட்டேங்குது. மீண்டும் அந்த சக்தியை கொடுக்கறதுக்கான ஞானத்தை உடலோட அப்பா அம்மா கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? அவங்களுக்கே தான் இல்லை இல்லையா? ஸோ அப்போ இந்த மகிமை யாரோட இது? ஒரு சிவபாபாவோடது. எல்லையற்ற தாய் தந்தையோடைய விஷயம் இது. பரமபிதா பரமாத்மாவைத்தான் தாய் தந்தைன்னு சொல்ல முடியும். ஆனா அவருக்கு உடல் கிடையாது, நிராகாரராக தான் இருக்கார். புது படைப்பு படைக்கிறார். இப்போ நாம் புத்தம் புது பிராமணர்கள், கலியுகம் கேள்விப்படாத பிராமணர்கள். நாம் பூணூல் போடலை, ஆனால் அவங்களோட ரொம்ப 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 தூய்மையாக இருக்கிறோம் இல்லையா? புது படைப்பு, தூய்மையான படைப்பு. ஏன்னா புது தர்மத்துக்கான புது ஞானம் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு பல முறை புரிய வைக்கிறார். தேவி தேவதா தர்மம் இப்போ கிடையாது. யாருமே எங்க தர்மம் தேவதை தர்மம் இப்ப சொல்றது கிடையாது. ஏன்னா தேவதைகள் விகாரம்னா என்னன்னே தெரியாம இருந்தவங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாமே விகாரியாச்சு. அப்ப எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? ஆனாலும் கண்டிப்பா தர்மம் மறைஞ்சுதான் ஆகணும். அப்பதானே அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்ய அப்பா வர முடியும். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் பாபா சொல்றாரு, நாடகத்தின் எந்த காட்சியுமே தப்பு கிடையாது, சந்தோஷம் குஷி குஷியா இருங்க. அது இருந்தாதான் இப்ப அப்பா கூட நீங்க கொஞ்சம் முடியும் இல்லையா? துக்கத்துல விழும்போது தான் அப்பாவுடைய அருமை நமக்கு தெரியும், இல்லைன்னா என்ன தெரிய போகுது? இப்ப நீங்க தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யணும். அவ்வளவுதான் உங்களுக்கு வேலையே. ஆஸ்திக்காக தாய் வயிற்றுல பிறந்தாலும் தந்தையை நினைக்கிறாங்கல்ல லௌகீகத்துல. அப்பாவுடைய சொத்து வேணும், எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன், எனக்கு என்ன அப்பா, அப்படியா நினைக்கிறாங்க? அதே மாதிரி பிரம்மா மூலமா பிறந்தாலும் நினைவு எங்க இருக்கணும் உங்களுக்கு? ஏன்னா சொத்து பிரம்மா கொடுக்கல. பிறப்பு எடுத்திருக்கிறீங்க பிரம்மா தாய் மூலமாக. ஆஸ்தி அடையிறதுக்காக பிறவி ஏற்பட்டிருக்கு. அதுக்காக அப்பாவை நினைவு செய்றீங்க. ஆனாலும் சிலருக்கு தான் இதுல நன்மை இருக்குது, சிலருக்கு தான் நம்பிக்கை இருக்குது,
சிலருக்கு நம்பிக்கை இல்லை. பாபா குழந்தைங்களே சொல்றாரு, பேசுறது சிவன்னு நம்பிக்கை இல்லை. மாயை குரல் வலையை நெரிச்சிட்டு இருக்குதான். அதாவது என்ன அர்த்தம்? சந்தேக புத்தி உருவாக்கிட்டே இருக்கு. கடவுள்லாம் ஒன்றும் பேச மாட்டாருப்பா, எந்த வேதத்திலுமே இல்லை. அப்படி அவங்களுடைய புத்தியை கெடுக்குது மாயா. அப்போ எங்கெங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. அது ஒன்று. பாபா மேலே நிச்சய புத்தி உள்ளதுன்றது வந்து சிவன் சொல்லி கொடுக்குறாரு, அது ஓகே. கண்டிப்பாக இது நாராயணன் ஆகிறதுக்காக சொல்லி கொடுக்குறாருன்றதும் கரெக்டு. ஆனால் அதையும் மீறி வீண் விஷயம் விகார விஷயத்தில் புத்தி போகுதுன்னா நிச்சய புத்தி இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஒரு தப்பு பண்ணிங்கன்னா 100 மடங்கு தண்டனைன்றது உண்மையிலே உங்களுக்கு நிச்சய புத்தி இருந்தால் தப்பு பண்ணுவோமா? இல்லை, ஒரு டைமும் அந்த ஞாபகம் வந்துகிட்டே வேற இருக்கும் மனசுக்குள்ள. இல்ல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா வராது. அதாவது தப்பு பண்றதுக்கு முன்னாடி வரும், ஞாபகப்படுத்தும். நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் நமக்கு 100 மடங்கு தண்டனைன்றது மனசுக்குள்ள இருக்குது. அது தெரியல. அதான் இருக்கு. ஆனா அதையும் மறக்கடிக்குது மாயா. மறக்கடிச்சு தப்பு பண்ண வச்சிருக்கு. ஏதாவது சொல்லிட்டாங்க பதில் சொன்னோம்னா ஐயோ நமக்கு 100 மடங்கு தண்டனை. கரெக்ட். ஆனா அது மாயா என்ன பண்ணுது? குரல் வலையை நெரிச்சு எங்கேயாவது மாட்ட வச்சிருதான். ஸ்ரீமத் படி நடக்காதவங்க தாங்கள் செய்கிற தவறுகள் மூலம் மயக்கத்தில் மாட்டிக்கிறாங்க, மயங்கி கிடக்கிறாங்க. நம்பிக்கை இருந்தா, சொல்றது பாபான்னு நம்பிக்கை இருந்தா மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுடுவாங்க. பாபா தொடாதனா தொட மாட்டாங்க, பாபா பார்க்காதனா பார்க்க மாட்டாங்க. அப்போ பார்க்குறீங்க, பாபா சொல்கிறாரு பார்க்கக்கூடாதுன்னா மறுபடியும் பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? பாபா மேலே நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா 1 செகண்டில் தூக்கி அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவர் பாருங்க, பிரம்ம பாபா அப்படியே தன்னுடைய சொத்தை உதறி தள்ளினார்ல. அதனால் பாபா கிட்ட ஒவ்வொரு அடியிலும் வழி கேட்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். என்னால் சேவை செய்யலாம் முடியாதுப்பான்னு சிலர் சொல்கிறாங்க. பாபா சொல்றார், சேவை செய்ய முடியாதா குழந்தை? நீ ராஜாவாக முடியாது. பிரஜையை உருவாக்கலைன்னா நீ எப்படி குழந்தை ராஜாவாக முடியும்? ராஜாவதுக்கு நான் வழி சொல்கிறேன். ராஜாவாக ஆசை இருந்துச்சுன்னா நேரத்தை ஒதுக்கி பண்ணணும் இல்லையா? வேற எதுவுமே செய்ய முடியலையா? நல்லது, சிவபாபா மட்டும் நினைவு செய்யுங்க, சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அப்படி ஒரு நிலைமை. வீட்டில் டார்ச்சரு, வெளியில் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரி பாபாவை நினைவு செய்யுங்க, சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. பாபா சொல்றாரு, விகாரத்தை வெல்றதுக்கான முயற்சி கூட பண்ண முடியலையா? அந்த மாதிரியும் இருக்கிறாங்கல்ல, விகாரத்தை விட முடியாமல் இருக்கிறாங்கல்ல. அப்போ கூட நீங்கள் என்னை நினைவு செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் நினைக்கிறது இல்லை, பதவி குறைவாக கிடைக்கும். எல்லாரும் வந்துடுவாங்க தானே, பதவிக்கு ஆனதாக கிடைச்சிடும். ஸோ நினைவை விட்டுறாதீங்க. நினைவு வாணி, அதான் பாவ வெறும் நினைவு மட்டும் பண்ணிங்கன்னா உங்களால் விகாரத்தை விடவே முடியாது. வாணி வாணி வாணியில் இருக்குது எல்லாமே. நீங்கள் நினைவே பண்ணாட்டினாலும் வாணி படிக்க படிக்க திரும்ப திரும்ப சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நினைவு தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் வாணியை விட்டீங்க, விகாரத்தை வெல்ல வாய்ப்பே கிடையாது. அப்போ பதவிக்கு அந்த கிடச்சிடும், அடி உதையெல்லாம் வேற கிடைக்கும். பக்தியோடைய பாகம் இப்போ முடிவடையணும். ஏன்னா அந்த பலனை கொடுக்க தானே நான் வந்திருக்கிறேன். நீங்கள் தான் வருஷக்கிரமமாக ஃபுல்லாக பக்தி செய்கிறீங்க. முதல்ல சிவபாபாவை பூஜை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் பிரம்மா விஷ்ணு சங்கர். இப்போ பாருங்கள், தெருவுக்கு தெரு எவ்வளோ கோயில் கட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ சத்சங்கங்கள் மாநாடுகள் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே அதிகமாக இருக்குதோ பிறகு அங்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு கோயில் கூட இருக்காது அங்க.
எங்க? சத்தியுகத்தில். நீங்கள் தான் ஃபுல் பக்தியும் பண்ணீங்க, முடிச்சிங்க, பாபா கிட்ட வந்துட்டீங்க, ஞான மார்க்கத்தில் பாபாவை நினைவு செய்கிறீங்க, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறீங்க. கற்றுக் கொடுத்த உடனே பக்தி மார்க்கம் ஃபுல்லாக அழிஞ்சிடுது. கோயில் இருந்ததுக்கான அறிகுறி கூட இருக்காது, அங்கே இருக்காது ஒரு கோயிலும். இப்போ பாருங்க எவ்வளோ பக்தியோடைய சடங்குகள் நடக்குது. துவாபர இப்போ சித்திரை திருவிழா நடக்குது இல்லையா நிறைய ஊரில். துவாபர யுகம் கலியுகன்றது பக்தி மார்க்கத்துடைய யுகம்தான். தமோ பிரதானம் ஆகிறதுக்கான யுகம். பக்தி மார்க்கம்னா என்ன அர்த்தம்? தமோ பிரதானம் ஆகிறதுக்கான யுகம். அதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அதுக்கு தான் பக்தியின் அனைத்து பழக்க வழக்கங்களையும் விடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ உங்களை எல்லா சிக்கல், பக்தியில் எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எல்லாத்துலேருந்தும் விடுவிச்சிடுறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் காசிக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு 2000 ரூபாய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாங்கி நிறையா காசு சேர்ந்தவொடனே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இதில் இருந்தெல்லாம் பாபா நம்மளை காப்பாத்துறாரு இல்லையா? தீயவைகளை கேட்காதீங்க, தீயவைகளை பார்க்காதீங்க. நினைவை கட் பண்ணிட்டாங்கல்ல. நீங்க என்ன பண்ணணும், பாபாவை பத்தி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஆனவங்க கிட்ட நீங்க இன்னும் பாபா என்ன தெரியுமாக்கா சொன்னாரு அப்படின்ட்டு நீங்க கேட்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க வாணியை நல்லா படிக்கணும். ஒரு நாளைக்கு 4 தடவை படிச்சாதான் அது உங்களுக்கு தானா வரும். பேசினாலே அது வரும், மற்றவங்க பேசினாலே எரிச்சல் வரும். அதுதான் இப்போ பாபா சொல்றாரு. மற்றபடி உங்களை மீறியெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இதை பற்றி பேசினா அவங்க எப்படி பேச முடியும்? அவங்களே அப்போ உனக்கு வேறு வேலை இல்லைன்னு அவங்களே வேறு சீட்டு போய் உட்காந்துக்குவாங்க. அதான் பாபா சொல்கிறேன். அப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களே அந்த நாத்தம் தங்காமல் எட்ட வந்துடுவீங்க. இப்போ பாபா சார் தேக சகிதமாக எல்லாத்துலேருந்தும் பற்று நீக்கிடுங்க. இப்போ நீங்கள் எங்கே போகணும்? புது உலகத்துக்கு போகணும். பழைய உலகத்தில் உங்களுக்கு என்ன சகவாசம் வேண்டி இருக்கு இல்லையா? இங்கேயா இருக்க போறீங்க. அதனால் எல்லா பற்றையும் நீக்குங்க. ஸ்தாபனை ஆன உடனே போயிடுவீங்க தானே. ஆனால் ஸ்தாபனை ஆனால் தானே போவீங்க. அப்போ ஸ்தாபனை நீங்கள் தானே பண்ணணும். அப்போ நீங்கள் சேவை பண்ணணும்ல. சொர்க்கத்துக்கு நான் போனோம் ஆனால் அதுக்கு நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன்னா இது என்ன அர்த்தம் இல்லையா? இப்போ மற்றவங்க கருணையில் அவங்க சேவை செஞ்சு உங்களையும் பிடிச்சி அழைச்சிட்டு போகணும். அப்போ பிரஜை தான் கிடைக்கும் இல்லையா? இது பழைய உலகம் துக்கதாமம். இதை ஏன் சொல்கிறாரு பாபா? இதில் பற்று வைக்காத. பழைய உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான புது உலகம் இருக்குது, சுகதாமம் இருக்குது. இதுக்கு பயங்கர மோசமான உலகம். இது கடைசி பிறவி. எப்படா இது முடியும்னு உங்களுக்கு இருக்கணும். நீங்க ஈஸ்வரன் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அப்பா அம்மா மடியில இருக்கிறீங்க. அது மாதிரி ஏதாவது அனுபவம் ஆயிருக்கா? என்னாச்சு? நமக்கு சிவனே அப்பாவா இருக்கிறாரு, நம்ம கூடயே இருக்கிறாரு. அதெல்லாம் நினைக்கக்குள்ள நம்மள அறியாமலே சிரிப்பு, சந்தோஷம் மனசுக்குள்ள அப்படியே குஷி இருக்கு. அவர் கூட பேசுறது கரெக்ட். இன்னைக்கு கூட பஸ்ல வரும்போது அந்த ஒரு குஷி இருந்துச்சு. இன்னொன்று ஃபர்ஸ்ட் தடவை இதை ஏற்கனவே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு ஆச்சுன்னு எனக்கும் ஆச்சு. நேற்று அமிர்த வேலை பண்ணிட்டு அப்படியே கண்ணை சந்து தூங்குறேன். அது ஒரு பேய் கனவு வருது. ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது, நான் பேசிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள என்ன சாமி வந்துச்சுன்னு நினைச்சா அப்படின்னு கேட்குது. அப்புறம் யாரு இருக்கிறா அப்படின்னு கேட்டேன். பேய்டா அப்படின்னுதான். உடனே ஆன்னு கத்துறேன். டக்குன்னு அப்படியே உடல் உணர்வு அப்படியே மறந்துன்னு அப்படியே கரண்ட் வர மாதிரி. இது அடிக்கடி எனக்கு ஆகும் இது மாதிரி. அப்போ அப்படி ஆகுது, தூக்கம் போயிடுச்சு. நல்லா தெரியுது கனவு வந்துச்சு, ஆனால் கண்ணை திறக்கல, தூக்கம் போயிடுச்சு. அப்போ பார்த்தா அம்மா மடியில் கை குழந்தை போட்டால் அம்மா காலில் ஒரு கையை வச்சுட்டு இப்படி தட்டிட்டு இருக்க மாட்டாங்க,
அதே மாதிரி என் கால் அழகா பாபாவுடைய கை அழகா ஃபீல் ஆகுது. இப்படியே கை வச்சிருக்கிறது ஃபீல் ஆகுது ஒரே இடத்துல தான். இன்னொரு கை நான் இப்படி தூங்குறேன், இந்த கை இப்படி இப்படி எட்ட வச்சிருக்கிறேன் கையை தலைக்கு பக்கத்துல. இப்படி இந்த கையை வந்து இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கிறாரு. எனக்கு சம குஷி. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு இப்படி ஆச்சுன்ட்டு. அப்போ எனக்கு கிளியரா தெரியுது, ஆஹா சிஸ்டர் சொல்ற மாதிரி பாபா பண்றாரு. அப்படியே நான் ஜாலியா இருக்கிறேன். தேங்க்ஸ் பாபா தேங்க்ஸ் பாபா சொல்லி இருக்கேன் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இப்படி கண்ணை திறக்கிறேன், டக்குன்னு எல்லாம் காணாம போச்சு. இப்போ பாருங்க, யார் மடியில இருக்கிறீங்க? ஈஸ்வரன் மடியில். அவர் என்னதான் பண்ண, அவர் படி அவர் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க, என்னென்னமோ பண்ணுவார் அவர். இப்ப பாபா சொல்றாரு, தாய் பிரம்மா மூலமா உங்களுக்கு பிறப்பு கொடுக்கிறார். அப்ப இவர் என்ன ஆயிடுற, பிரம்மா மூலமா பிறப்பு கொடுக்கறதுனால பிரம்மா உங்களுக்கு அம்மாவாயிடுறாங்க. இருந்தாலும் உங்க புத்தி அம்மா பக்கம் போகக்கூடாது. யார் பக்கம் போகணும்? சிவபாபா பக்கம்தான் போகணும். நீங்க தாய் தந்தையா இருக்கிறீங்க, நாங்க குழந்தைங்களா இருக்கிறோம். சிவபாபா மேல அன்பு ஏற்படுது. நீங்க நாயகிகளாகவும் இருக்கிறீங்க. உங்களை அலங்கரிச்சு தகுதியானவர்களை ஆக்குறதுக்காக தான் சிவபாபா வந்திருக்காரு. அந்த மாதிரி பண்றீங்களா? சிவபாபாவை லவ்வரா நினைக்கிறீங்களா? கணவனா நினைக்கிறீங்களா? பாபா லவ் பண்றீங்க? இல்ல, அந்த உணர்வு. நீ எனக்கு லவ்வர் சொல்றது அப்படி கிடையாது. உண்மையில லவ் பண்ணா அந்த பையனை நினைச்சு நினைச்சு அப்படி ஒரு குஷி வரும்பாங்க. அந்த மாதிரி பாபாவை நினைச்சு நீங்க லவ் பண்றீங்களா? அப்படி வரும்போதுதான் நிறைய விகாரத்தை நம்மளால விட முடியும். நிச்சய புத்தி இருக்கும். ஏன்னா லவ் பண்ணா அவங்களுக்கு உலகமே தெரியாது, தெரியுமா? ஸோ அந்த மாதிரி, ஸோ அதுதான் மிகப்பெரிய உறவு. ஆனால் அது எல்லாருக்கும் அது வரமாட்டேங்குது. அதான் பாபா சார் நீங்க பிரிய அப்படின்னு நினைங்க. மீரா கிருஷ்ணனை கணவனா தானே நினைச்சாங்க இல்லையா? இப்ப பாபா சொல்ற, நீங்க நாயகிகளா இருக்கிறீங்க, உங்களை நான் அலங்காரம் செய்யறேன். ஞானம் மற்றும் யோகாவின் மூலம் குழந்தைகளாகி உங்களை அலங்கரிக்கிறாரு. எதன் மூலம் அலங்கரிக்கிறாரு? ஞானம் யோகா. நீங்க மட்டும் இல்லாம இந்த முரளி யோசைய, அதாவது சிவபாபாக்கு எதிர உட்காந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லாம எல்லா சென்டர்லயுமே இதை கேட்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஆயிரக்கணக்கில் இதே நேரம் இதே முரளி வாசிக்கப்படும். அது அப்ப ஆயிரக்கணக்கில், இப்ப கோடி கணக்கில் இல்லையா? அனைவருக்கும் இப்ப அலங்காரம் நடந்துட்டு இருக்குது. எத்தனையோ பேர் அலங்காரம் செஞ்சு 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 பிறகு என்ன ஆயிடுறாங்க? அசுத்தமாயிடுறாங்க இல்லையா? அலங்காரம் டெய்லியும், அதாவது என்ன, வாணி கேட்டு கேட்டு கேட்டே என்ன ஆயிட்டாங்களாம்? விகாரி ஆயிட்டாங்களாம். வாணி கேட்குறாங்க, ஆனால் மாயா அப்படி பிடிச்சி இழுத்துடுது, அசுத்தமாயிடுறாங்க. அதுக்கு பாபா என்ன உதாரணம் தெரியுமா கொடுக்குறாராம் அவங்களுக்கு? கழுதையின் உதாரணம். நம்ம ஊரில் நாய் உதாரணம் சொல்லுவாங்க. நாயை என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது மாதிரி கழுதைக்கும் சொல்லுவாங்க. அது மண்ணில் பெரலும்புல இருக்குது. அதான் கழுதையின் உதாரணம். அந்த மாதிரி பாபா குளிப்பாட்டுறார் ஞானம் யோகத்துல. ஆனா குழந்தைங்க கழுத மாதிரி நாய் மாதிரி இருக்கிறாங்க. பாபா சொல்ற, குழந்தைங்களே நீங்க எல்லா குணங்களும் நிறைந்தவர்களா 16 கலைகளிலும் முழுமையானவர்களாக சர்வ சக்திவானாக ஆகணும். அதுக்குதான் இந்த ஞானம் கொடுக்கப்படுது. அடிக்கடி மாயா கிட்ட தோத்துடக்கூடாது. டக்கு டக்குன்னு வந்து டெய்லியும் பாபா நான் தோத்துட்டேன், பாபா நான் தோத்துட்டேன், பாபா நான் தோத்துட்டேன்னு சொன்னா அவருக்கே போர் அடிக்காது. தோக்கக்கூடாது. பாபா இன்னைக்கு மாயா அடிச்சிடுச்சின்னு சொல்றீங்க, அதுக்கு பாபா என்ன சொல்றாரு தெரியுமா? குலத்தை கலங்கப்படுத்துறவங்க நீங்கன்னு சொல்றாராம். மாயா அடிச்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பிராமணன்னா எதுக்கும் ஆடாம அசையாத நிக்கிறோம். இந்த ஊர் முனையில இருக்குது பாருங்க அம்மன் சிலை, எவ்வளவு கம்பீரமா. அப்படின்னா அர்த்தம் எந்த புயலுக்கும் ஆடாம அசையா, அது ஊருக்குள்ள அசம்பாவிதம் ஏதோ நடக்கக்கூடாதுன்னு காவல் தெய்வம் மாதிரி அங்க வைக்கிறாங்க ஊருக்கு வெளியில. அந்த தெய்வமே ஆடிட்டு இருந்துச்சுன்னா
அப்போ குலத்தை கலங்கப்படுத்துறீங்க. அம்மன்றது நாம இப்ப இருக்கிறது தான். அப்ப இது ஞாபகம் இருந்தா பாபா கிட்ட மீண்டும் ஃபெயில் ஆகி போய் சொல்லுவோமா? செம்ம பாயிண்ட் இது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அட்லீஸ்ட் இதை குறிச்சாவது வைங்க. ஃபுல்லா ரிவைஸ் பண்ண முடியாதனால இது முக்கியமான பாயிண்டாவது ரிவைஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கும் நிந்தனை செய்ய வைக்கிறீங்க, பாபாவுக்கும் நிந்தனை செய்ய வைக்கிறீங்க, நீங்க மேலும் கீழே விழுந்துடுவீங்க. இந்த காமம்ங்கிற மகா எதிரியின் மேலும் ஃபுல்லா வெற்றி அடையணும். அதை வென்றுட்டாலே எல்லாமே காணாம போயிடும். அதுலதான் இருக்குது எல்லாமே இல்லையா? பாபா கிட்ட உறுதி எடுத்துக்கணும். தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். ஆக அவசியம் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆவீங்க. யார் இந்த எளிய ராஜயோகம் கத்துக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. மற்றபடி எல்லோரும் ஒன்றும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் பாருங்க. நீங்க குலத்துக்கு களங்கம் செய்விக்கிறீங்க, அப்பா பேரையும் கெடுக்கிறீங்க, குழந்தைங்க பேரையும் கெடுக்கிறீங்க. ஏன்னா ஒருத்தர் அப்படியானா எல்லாரையும் சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு இயக்கம், யோகா சொல்லிக் கொடுக்குற ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் பெரிய மேலே ஏதோ ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அந்த இயக்கத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கே மற்றவங்க வெக்கப்படுவாங்கல்ல. பிரம்மகுமாரி பெருமையாக சொல்லணும். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற ஒருத்தர் ஏன்னா பேட்ஜி குத்துறீங்க, கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் ஞானத்தை கொடுப்பீங்க யாருக்கு எல்லாருக்கும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அவங்களும் தான் சொன்னாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்போ உங்களால் ஒட்டுமொத்த குலத்துக்கும் போயிடுச்சு, எல்லா குழந்தைக்கும் கெட்ட பேர் ஆயிடுச்சு, நிந்தனை ஆயிடுச்சு. அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? இன்னும் கீழே விழுந்துடுவீங்க ஒரு தடவை. அதான் சொன்ன பார்த்தீங்களா, மாயா ஒரு 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 வினாடி அலட்சியம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை அலட்சியமாக இருக்க வச்சிடும். ஒரு வினாடி கூட ஏன் அலட்சியமாக இருக்கிறீங்க? மெயின் எதிரி யாரு? காமம். ஃபுல்லாக வெற்றி அடையணும். அதாவது ஆண் பெண்ணுன்றதே மறந்து போயணும். அப்படியே ஒளியா பிரம்ம பாபா பார்த்தா பெண் குழந்தைய பையன் குழந்தைய கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவாராம். ஹிந்தியில் பொண்ணை வந்து பச்சி, ஆண் குழந்தைய பச்சான்னுவாங்க. ஸோ அதையே மாற்றி மாற்றி கூப்பிடுவாராம் தெரியாமல், தேக உணர்வு ஃபுல்லாக மறந்ததுனால. அதுதான் காமத்தை ஃபுல்லாக வெல்றதுன்றது இல்லையா? இப்போ பாபா கிட்ட சத்தியம் பண்ணுங்க, உறுதி எடுங்க, அதை பக்காவாக்குங்க. ஏன்னா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானா தானே ஆக்குவார். அப்போ அவர் சொல்கிற வழிப்படி நடந்தால் தானே ஆவீங்க. மற்றபடி எல்லோரும்லாம் வர முடியாது. இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறவங்க தான் வர முடியும். புது உலகத்தை படைக்கிறவர் சிவத்தந்தைன்னு புரிஞ்சிக்கலாம். ஆனாலும் புது உலகத்தை யாரு ராஜ்யம் செய்வாங்கன்னு யாராவது புரிய வைக்கணுமே. எல்லாருக்கும் தான் தெரியும் உலகத்தை கடவுள் படைக்கிறாருன்னு. கடவுள் படைக்கும்போது அது புது உலகம் தான்னு தெரியும். ஆனா அங்க யார் இருப்பாங்க அது தெரியாதுல்ல. அதை புரிய வைங்க நீங்க. அப்ப முதலாக படைக்கும்போது தான் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. பாரதம் தான் பழமையானதுன்னு எல்லோருக்குமே தெரியுது. ஆனா அது எந்த விதத்துல பழமையானது அப்படின்னு பாரதவாசிகளுக்கே தெரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? மற்றவங்க என்ன சொல்ல முடியும் அதை பத்தி? இருக்கிறதுலே பழமையான கண்டம் பாரதம். பாரதவாசிகளுக்கே அதை பத்தி தெரியல. அங்க யார் வாழ்ந்தாங்கன்னா நடுவில் தோன்றிய மதங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அவங்க எப்படி சொல்ல முடியும்? பாரதம் மாதிரி தூய்மையான கண்டம் வேற எதுவுமே கிடையாது. பாரதம் மாதிரி பணக்கார தேசமும் எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். இப்ப வேணா அமெரிக்கா கிட்ட நிறைய காசு இருக்கலாம். ஆனா சத்தியுகமாக பாரதம் இருக்கும்பொழுது இருந்த செல்வத்தை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் சும்மா சோழின்றாரு. கரும்பு ஜூஸ் எல்லாம் புழிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி கடைசினா சக்க மாதிரி தான் அது எல்லாம்.
பாரதம் தான் எல்லா தர்மத்தினருக்குமே தீர்த்தஸ்தானம். இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தர்மத்துக்குமே தீர்த்தஸ்தானம், புண்ணிய பூமி. அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்காக இந்த பாரதத்துல தான் வர்றாரு, எல்லோரையும் விடுவிக்கிறாரு. அதனால்தான் இது புண்ணிய பூமி. ஏன் புண்ணிய பூமி? ஏன் எல்லா மதத்தினருக்கும் இது புண்ணிய ஸ்தலம்? ஏன்னா எல்லா மதத்திலும் கடவுளை ஏத்துக்கிறாங்கல்ல, கடவுளே வந்தது பாரதத்துல ஆச்சு, அப்ப புண்ணிய பூமி தானே. இங்க வந்துதான் சொர்க்கத்தை படைக்கிறார். சொர்க்கத்தை எங்க இருந்து படிச்சாரு? பாரதத்துல இருந்து படிச்சார். கேட்டாலே எப்படி இருக்கு? எல்லாரையும் துக்கத்துல இருந்து விடுவிக்கிறார். அப்ப மகிமைன்னு ஒண்ணு பண்ணா அது யாருக்கு பண்ணணும்? அவருக்கு மட்டும்தான். நீங்க மலர தூவுறீங்கனாலும் அவர் மேல மட்டும்தான் தோணும், மற்ற யாருக்கும் அதுக்கான தகுதி கிடையாது. ஆனா கீதையில பேரை மறைச்சு கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க, அதனால சிவபாபாவுடைய மதிப்பே குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கூட தவறான தலைகீழான விஷயங்களை கேட்டதுனால அவங்களும் நிந்தனைக்கான விஷயங்களை சொல்லி அவங்களுடைய மதத்துக்கு நிறைய பேரை மாத்திட்டாங்க. என்னப்பா கிருஷ்ணர் பேர் எல்லா பொண்ணுங்க பின்னாடி சுத்துற, அவரு போய் கடவுளா? அப்போ யோசிக்கிறாங்க, ஆமா இருக்காது, இயேசு கிறிஸ்து பாரு அப்படி சொல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட வயசுல போயிடுறாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் மதம் மாறிடுறாங்க. இப்போ கூட ஒரு முஸ்லீம்ல அது மாதிரி ஒருத்தர் வந்து இந்து மதத்துடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி முஸ்லீம் மதத்துக்கு மாற்றிட்டு இருக்கிறார். ஏன்னா தவறான விஷயங்கள் வேதத்தில் இருக்கனால அதை வச்சு சிவனுடைய மகிமை வெளிவராதனால இப்படி நடந்துட்டு இருக்குது, மதம் மாறிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக மாறி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 100 வருஷம் முன்னாடி தான் உள்ள வந்துச்சு, ஆனால் எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க பாருங்க, இல்லையா? அப்போ ஆனால் கல்பமாக இப்படித்தான் நடக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. நாடகத்தில் அப்படி தான் பதிவாகி இருக்குது. ஆனால் எப்போ நம்ம தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுதோ இல்லையா, தேவதைகளை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறது தான் தர்மத்துக்கு நிந்தனை பண்ணுறது. அப்போ தான் பாபா வரார். யாரை பற்றி பேசுகிறீங்க தெரியுமா? அவ்வளவு தூய்மையானவங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பாரதத்தை சொர்க்கமாக மாத்துறார். எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து அளவற்ற சுகம் கிடைக்குது, சொர்க்க ஸ்தாபனையே ஏற்படுது. அவரு தான் சிவபாபா. நீங்க சிவசக்தி பாரத மாதாக்கள் இல்லையா? எல்லையற்ற தந்தை கொடுக்கிறார், அளவற்ற சுகம். 2500 வருடம் கொடுக்கிற அந்த தந்தை யாரு? சிவபாபா. நீங்கள்லாம் யாரு? சிவனுடைய மனைவி, சிவசக்தி. சக்தினா மனைவி தானே சிவசக்தி. சிவசக்தி பாரத மாதாக்கள். உங்களுக்கு தான் பாரத் மாதா கி ஜெய், பாரத தாய்க்கு வெற்றின்னு சொல்றதெல்லாம் உங்களுடைய மகிமை. ஆனால் நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீங்க இல்லையா, தெரியல உங்களுக்கு. அப்போ உங்களை எப்படி மனிதர்கள் புரிஞ்சிக்க முடியும்? சிவசக்தி சேனைகள் நீங்கள் தான். ஆனால் சிவசக்தி சேனைன்னு வேறு குரூப் இருக்குது, நம்ம பேரெல்லாம் தூக்கி அவங்க வச்சுட்டாங்க, அவங்களால புரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் சிவசக்தி சேனைகள்னு. இந்த புது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. மற்றபடி இது பழைய தூய்மையற்ற உலகம், அதுதான் தூய்மையான புது உலகம். நீங்க எங்க போகணும்? தூய்மையான உலகத்துக்கு. ஆனா இருக்கிறது எந்த இடம்?
தூய்மையற்ற உலகம். அப்போ தூய்மையற்ற உலகம், ஆனால் நீங்கள் போக வேண்டியது தூய்மையான உலகத்துக்கு. அப்போ இவங்களுக்கெல்லாம் தூய்மையான உலகத்துக்கு பற்றி தெரியாது, போகணுன்னு ஆசை கிடையாது. அதனால் தூய்மையற்ற உலகத்துக்கு மீண்டும் வர்றதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நீங்கள் ஏன் அவங்க கூட போட்டி போட்டுன்னு இருக்கிறீங்க? நாம் எங்கே போகணும்? அந்த குணங்கள் தான் உங்களுக்கு வெளிப்படணும். இந்த தூய்மை இல்லாத உலகத்தில் தூய்மையானவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது, இருக்கவே முடியாது. ஆனால் சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதிட்டாங்க அதை சொல்லக்கூடியவங்களும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க. சாஸ்திரங்களையும் கேட்டு வந்தீங்க, 7 நாட்கள் பாடமும் வைத்து வந்தீர்கள், ருத்ர யஜ்யம் போன்றவையும் படைத்து வந்தீர்கள். இருந்தாலும் உலகம் தம பிரதானமாக ஆகியே தீரணும். என்ன செஞ்சாலும் சரி, திரும்பி ஒருத்தர் கூட போக முடியாது. நீங்கள் தலைகீழே நின்னாலும் சரி, எனக்கு தெரியாது, நான் முக்தி அடையணும், மலை மேலேருந்து தலைகீழே குதிங்க. காசி கல்வெட்டில் பலவர் இறந்துருக்கிறாங்க. யாரும் முக்தி அடைய முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சாஸ்திரங்கள் படித்தாலும் 7 நாள், நமக்கு 7 நாள் கோர்ஸ் மாதிரி அவங்க வேத சாஸ்திரங்களுக்கும் அது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் எதுவும் பண்ண முடியாது. உலகம் இன்னும் கீழானது தான் ஆகும். நீங்கள் என்ன யாகம் பண்ணாலும் உலகத்தை மாற்ற முடியாது, திரும்பி தப்பிச்சு போக முடியாது ஒருத்தர் கூட. ஆனால் பாவம் மனிதர்களுக்கு இந்த ஞானம் இல்லாததுனால காதுக்கு இனிமையாக இருக்கிற இந்த சாஸ்திரங்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு, உண்மையான ஞானம் இல்லாததுனால. ஆனால் உங்களுக்கு அது இப்போ நல்லா இல்லை. அதனால தான் பாபா சொல்கிறாரு, தீயவைகளை கேட்காதீங்க. தீயவை எது? உங்களை கீழே எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே தீயவை தான். அப்போ வேத சாஸ்திரங்கள் மட்டும் அதில் போய் நேரத்தை வீணாக்காதீங்க. நான் அதன் மூலமாக வச்சு ஞானத்தை புரிய வைக்கிறேன்னு போய் அதில் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அவ்வளோதான், மாட்டிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. பாபா ஞானத்தை தவிர நமக்கு எந்த வேத சாஸ்திரமும் தேவையில்லை, ஹடயோகம் தேவையில்லை. எல்லாமே நமக்கு என்னது? தீமை தான், துர்நாற்றம் வீசக்கூடியது தான். அப்போ பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. உங்களுக்கு நான் கொடுத்த வேலை அதுதான். என்ன நினைவு செய்யுங்க, என் வழிபடி நடங்க, தானே சிரேஷ்டமானவர் ஆகிடுவீங்க. என் வழியை விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அசுர வழிபடி தான் நடப்பீங்க. அப்போ அசுரர்களாக தான் ஆவீங்க. அதுக்காக வந்துருக்கிறீங்க. ஏன்னா அது ராவணனுடைய வழி. பாபா சொன்னாரா கேட்டு கேட்டு நடங்க. பாருங்க, மனிதர்கள் ராவணனுடைய வழிபடி நடந்து துக்கத்தில் துடிக்கிறதுனால தான் அவங்களுடைய எதிரி ராவணனை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. துக்கத்துக்கு காரணம் அவன் தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மனிதர்கள் கிட்ட போய் நீங்கள் வழி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வழி கிடைக்கும்? துக்கத்துடைய வழி, ராவணனுடைய வழி தான். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் உட்கார்ந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நல்ல முறையில் தினம் தினம் புரிய வைக்கிறார். விதை மற்றும் மரத்தில் ஞானம் இருக்குது. நமக்கு ஒட்டு மொத்தமாக சொல்கிறது அதுதான் இல்லையா? அந்த தலைகீழ் சிருஷ்டி மரத்த விதையை பற்றியும் மற்ற ஆத்மாவை பற்றியும் தானே சொல்கிறாரு. ஒட்டுமொத்த ஞானமாக அதில் தான் இருக்குது. இது கல்பவிருக்ஷம். கல்பவிருக்ஷம் படம் இல்லையா இங்கே? சரி, அதுவுமே கல்பவிருக்ஷம் தான். இதோடைய ஆயுள் எத்தனை வருஷம்? கல்பவிருக்ஷத்துடைய ஆயுள் 5000 வருஷம். ஆனால் வேதங்களில் ஒரு யுகமே லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டாங்க. சத்யுகமே லட்சக்கணக்கான வருஷம்னு. அப்படி ஒருவேளை லட்சக்கணக்கான வருஷம் இருந்திருந்தா இன்னைக்கு இந்துக்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கணும் இல்லையா? மற்றபடி விநாசம் ஆகியே தீரணும். அப்போ லட்சக்கணக்கான வருஷங்கள் கிடையாதுன்றது தெரியல யாருக்கும். இயற்கையின் சீற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, அங்கே சுனாமி வந்துச்சு தெரியுமான்னு பதறும்போது நீங்கள் என்ன சொல்லுங்க? அதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்.
இல்லையா? நியூஸில் இப்படி ஆகுது அப்படி ஆகுது, அரசியல் இது எல்லாமே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு நல்லாவே இதெல்லாம் தெரியும். அதனால்தான் புத்தி அதிலிருந்து நீக்குங்கன்றார். யாருக்கு தன்னுடைய சொத்தோ தன்னுடைய உறவினரோ இறக்கும் பொழுது இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்ல முடியுதோ அவங்க தான் ஞானம் நிறைஞ்சவங்க. அந்த நொடியில் சொல்ல முடியும், எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே சாவடிச்சிட்டேனே. அது யாரால் சொல்ல முடியும்? ஏற்கனவே உண்மையிலே சாவடிச்சா தான் சொல்ல முடியும். இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன் தினம் தினம் சொல்கிறார் உலகம் அழிவு போகுதுன்ட்டு? ஏற்கனவே புத்தியில் அழிச்சிடுங்கன்றதுக்காக தான், இல்லையா? அப்போ நீங்கள் பாபா கிட்ட போய், பாபா என் கணவனை காப்பாற்று, குழந்தைய காப்பாற்றினா, இந்த குழந்தைக்கு நான் தினம் தினம் சொன்னதே வேஸ்ட்டுன்னு நினச்சிக்குவார், இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் இறைவன் கொடுத்ததுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இறைவன் அழிவை கொண்டுட்டு வர்றது கிடையாது. இது நாடகத்தில் பதிவாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை விநாசமே ஏற்படலைன்னா கூட புது உலகம் எப்படி உருவாக்க முடியும்? நான் உருவாக்க வரேன்ப்பா, அதில் கிளீனிங் ப்ராசஸ் அழிவாயிடுது, இல்லையா? ஆனால் அது நடந்தால் தானே புது உலகம் வர முடியும். மகாபாரத யுத்தத்தின் மூலமாக தான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும். உண்மையிலே மகாபாரதத்துக்கு சொர்க்கத்தின் வாசல்னு வைக்கலாம் பேர். மகாபாரத யுத்தம் தான் சொர்க்கத்தின் வாசல், இல்லையா? குழந்தைங்க இதை சாட்சாத்காரம் செஞ்சிருக்கிறீங்க. உலக அழிவு, சொர்க்கத்துடைய காட்சிகள் எல்லாம் ஆரம்பத்தில் என்னாச்சு? காட்சியாக காட்சிது. உங்களுடைய லட்சியம் என்ன? இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? லக்ஷ்மி நாராயணன் ஆகுறது மிக அது சாதாரண லட்சியமா? ஈஸி. அது சாதாரண லட்சியம். 33 கோடி பேர் அட் அ டைம்ல, இந்த நொடி யார் எவ்வளோ வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. 33 கோடி பேர் ஓடுற ரேஸ் இது, இல்லையா? ஒரு வினாடி முன்னாடி இருந்தவங்க பின்னாடி வருவாங்க, பின்னாடி இருந்தவங்க முன்னாடி, அந்த மாதிரி இது. ஆனால் சிலர் தைரியம் வைக்கிறதே கிடையாது. நான் அந்த பதவி அடையணும்னு தைரியம் வைக்க மாட்டுறாங்க, ஸ்ரீமத் படி நடக்க மாட்டுறாங்க. நம்மளாம் எங்கே ஆக போகிறோன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. இந்த மரண உலகத்தில் இது கடைசி பிறவி அப்படின்னு பாபா நேத்தும் புரிய வச்சார். தினம் தினம் புரிய வைக்கிறார். எதுக்கு புரிய வைக்கிறாரு? எல்லாத்தையும் புத்தியிலிருந்து நீக்கக்கூடிய தைரியம் வேணும். அதுக்காக உங்கள் குழந்தைகிட்ட பேசும்போது என் குழந்தைன்ற ஒரு உணர்வே இல்லாமல் ரோட்டில் போகிற ஒரு பையன்கிட்ட பேசுகிற அந்த உணர்வில் உங்களால் பேச முடியுதா? அப்போ இன்னும் அந்த தைரியம் வைக்கலை, இல்லையா? நீங்கள் இந்த பயிற்சி இப்பயே பண்ணால் தான் கடைசி நேரத்தில் தப்பிப்போம். அப்பப்போ பார்க்கும்போது அவங்கவுங்க செத்து கிடக்கிற மாதிரி அப்படியே நினச்சிட்டு ஆத்மாவை பாருங்க, வெறும் ஆத்மா. அது செத்து போச்சு, உடம்பு செத்து தான் நினைங்க. பாபா நிறைய பேருக்கு இப்போ இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. நேற்று கூட ஒரு மாதாஜி சொன்னாங்க, படுத்துக்கிட்டே யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க ஆத்மா அப்படியே உடம்பு விட்டு பிரிஞ்சு செம்ம ஸ்பீடாக போதும். பறந்தாமல் கிளியராக தெரியுதான். அவங்க உடம்பும் அவங்க பார்க்குறாங்க, வெறும் உடம்பு தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. மேலே போகுது, பறந்தாமத்துக்கிட்ட போயிட்டு உள்ளே நுழைய முடியல, திரும்ப வருது. அப்போ உங்கள் உடம்பே நீங்கள் போனமா பார்க்கணும். நீங்களே செத்துட்டீங்கன்னா மற்றவங்க செத்துட்டாங்க தானே. அப்போ அந்த பயிற்சி இப்போ பண்ணால் தான் கடைசியில் தப்பிப்போம், இல்லாட்டினா மாட்டிக்குவோம். அது கடைசியில் மாட்டினீங்கன்னா அது தண்டனை, இல்லையா? அப்புறம் எங்கே நீங்கள் பாபா கூப்பிட்டா நம்ம போவோம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இது கடைசி பிறவி. பாபா நேற்று கூட இதை புரிய வச்சுருந்தாரு. இப்போ நான் அமரலோகத்துக்கு எஜமானன் ஆக்குறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால இந்த கடைசி பிறவியில் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இல்லையா? தூய்மைக்கான உறுதிமொழி எடுத்துக்கோங்க. லௌகீக தந்தை சொல்கிறத குழந்தைங்க கேட்கலன்னா நீங்கள் கெட்ட குழந்தைன்னு பாபாவும் சொல்லிடுவார், இல்லையா? இந்த கடைசி பிறவியில் பாபா சொல்கிறத நீங்கள் கேளுங்க. கேட்கல அப்படின்னா கெட்ட குழந்தை அப்படின்னு தந்தையும் சொல்லிடுவார். பாபா சர்வசக்தி வாய்ந்தவர். அவருடைய கட்டளைப்படி நடக்கும்பொழுது தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். யோசிக்கிறோன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, நாளைக்கு நீ சரீரத்தை விட்டன்னா
ஆஸ்தி கிடைக்காம போயிடும், பரவாயில்லையா? 5 விகாரங்களின் வியாதி மிகவும் கடுமையாக. பாபா விடுனா விட்டுடணும். யோசிக்கிறேன் பாபா, கொஞ்சம் கொஞ்சமாக விட ட்ரை பண்ணுறேன் பாபா, நீயே சொல்லியிருக்கிறல்ல கொஞ்சம் லேட் ஆகும். அது புதுசாக வரும்போது சொன்ன, பல வருஷம் ஆயுமா சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு 5 விகாரங்களின் வியாதி அந்த அளவுக்கு மோசமாக கேன்சர் மாதிரி உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு. விடணும். விட்டீங்கன்னா, பாபா கட்டளைப்படி நடந்தீங்கன்னா, அதுக்கு திட்டமான உறுதி எடுத்தீங்க தூய்மைக்கு அப்படின்னா அதிபதி ஆவீங்க. இல்லைன்னா பதவி கிடைக்காது. என்ன பதவி கிடைக்கும்? யோசிக்கிறேன் தினம் தினம் சொன்னீங்கன்னா ஆஸ்தி கிடைக்காம போயிடும். 5 விகாரங்களின் வியாதி ரொம்ப கடுமையானது. மாயை எல்லாரையும் நோயாளி ஆக்கிடுச்சு. என்னுடைய ஸ்ரீமத் படி இப்ப நீங்க நடங்கன்னு பாபா சொல்றாரு. மாயை அதிக கெட்ட எண்ணங்களை கொண்டுட்டு வரும், அதிக புயல்கள் வரும், திவாலாக்கிடும். பிறகு என்ன சொல்லுவாங்க? பாபாவுடைய குழந்தையான பிறகு ஏன்பா உங்களுக்கு இந்த நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க சிவபாபா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, ட்ரஸ்டியா ஆகிட்டீங்க. கண்டிப்பா ஒரு முழு கணக்கையும் உங்களுக்கு பல கோடி மடங்கு திருப்பி கொடுத்துடுவாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ உங்களுக்கு வர வியாதி ஆகட்டும், என்ன ஆகட்டும், எல்லாமே என்னது கணக்கு முடிக்கிறதுக்காக நடக்குது. ஸோ புயல் வர்றது, அப்போ அந்த புயல் ஃபோர்ஸாக வருது இல்லையா? பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் அதுவும் நீங்கள் பவர்ஃபுல்லாக யோகா பண்ணும்பொழுது அப்போ தான் வரும். ஏன் வருது? பின்னோக்கி போறீங்க நாராயணன் பதவியை நோக்கி. ஸோ மேலே போக போக ஃபோர்ஸாக வரும் புயல். மலை ஏற ஏற தானே தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். நீங்கள் கொடுத்தீங்க பாபா. அப்போ நீங்கள் பாபாவை ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா தான், பாபா கிட்ட 5 விகாரங்களை முற்றிலும் கொடுத்தீங்கன்னா தான் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆஸ்தி போயிடும். அதான் பாபா சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தீங்கல்ல, ட்ரஸ்டி ஆகிட்டீங்கல்ல, நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். பாபா ஒன்றும் ஏமாற்றிட்டு போகிறவர் கிடையாது இல்லையா? ஏன் கவலைப்படுறீங்க? ஜாலியாக இருங்க. சொர்க்கத்துக்கு சேமிச்சிட்டு இருக்கிறீங்க, ஜாலியாக இருங்க. பாபா அவருடைய நேரடி பாலனை உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆயிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? பாபா குழந்தைங்களுக்கு அது மாதிரி அந்த ஒரு அப்படி ஒரு பயம் தான் அவங்களுக்கு தேவையில்லாத இதை எடுத்துகிட்டு வரும். அப்போ அந்த பயம் எப்போ வரும்னா, ஒரு பாபாவை தவிர உங்கள் உலகத்தில் வேறு யாராவது வச்சிட்டு இருந்தால் தான் வரும். பாபாவே என்னுடைய உலகம் போது அந்த சந்தேகமே வராது இல்லையா? இப்போ பாரதத்துடைய படகு மூழ்கி இருக்குது, மீட்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. பாபா இல்லாமல் சொர்க்கத்தை யார் உருவாக்க முடியும்? அப்போ சொர்க்கமாக ஆக்குறாரு. துவாரகை கீழே போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி மேலே வரும்? இன்னும் கீழே இருந்து ஆமை கொண்டுட்டு வருமா? மீன் எடுத்துகிட்டு வருமா? புதுசாக உருவாகும். உள்ளே போனது தான். இது நாடக சக்கரம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சத்யுகம் திரேதா யுகம் மேலே இருக்கும் பொழுது துவாபர கலியுகம் கீழே போயிடும். சிருஷ்டி சக்கரத்துடைய சித்திரம் மிக பெருசாக உருவாக்கணும். சூப்பராக சொல்லல? உண்மையிலே கடலுக்கு அடியில் போகிறது துவாபர கலியுகத்தோடைய இதுதான் இல்லை? சத்யுகம் வரும்போது துவாபர கலியுகம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது, எல்லாம் கடலுக்கு அடியில் இருக்கும். ஆனால் நம்ம உல்டாவை என்ன பண்ணுறோம்? சத்யுகம் கடலுக்குள்ளே போயிடுச்சின்னு நினச்சிக்கிறோம், துவாரகா போச்சு அப்படின்றாங்க. அதனால இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய சித்திரத்தை பெருசாக உருவாக்குங்க. அதில் தான் ஃபுல் ஞானம் இல்லையா? கண்ணாடி ஆள் உயர கண்ணாடி உருவாக்குறாங்கல்ல மேக்கப்புக்காக, அந்த மாதிரி நீங்கள் பெரிய சைஸில் உருவாக்குங்க. பாபா சொல்றாரு, குழந்தைங்களே கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த கண்ணாடியில் எந்த முகத்தை பார்க்கணும்? ஆத்மாவை மனம்ன்ற கண்ணாடியில் பாருங்க, ஞானம்ன்ற கண்ணாடியில் பாருங்க. நான் குரங்காயிட்டேனான்னு பாருங்க.
பாபா சாஹேப் ஸ்ரீமத் படி நடக்கலன்னா குரங்காவே ஆயிடுவீங்கன்றாருல்ல. ஒருபோதும் குரங்காக ஆகிறது கிடையாது தானே. அடிக்கடி குரங்காயிடுறீங்களா? மனச சஞ்சலமாகுதா? யாருக்கிட்ட விகாரம் இருக்குதோ அவங்க குரங்க விட மிக மோசமானவர்களாக ஆகிடுறாங்க. பாபா பயங்கரமா அடிக்கிறார் இன்னைக்கு. போன வாரம் பார்த்தா மாடை விட ரொம்ப கேவலமானவங்க நீங்க என்னார் இல்லையா, அந்த அவ்வளோ கீழானவங்களா ஆயிட்டீங்கன்ட்டு. அதான் பாபா சொல்ற, விகாரம் இருந்தாலே குரங்க விட மோசமானவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. தேவதைகள் பூஜைக்குரியவங்க. உண்மையிலே சந்நியாசிகளுக்கு ஒருபோதும் கோயில் கட்டுறது கிடையாது. தேவதைகளுக்குத்தான் கோயில் கட்டுவாங்க இல்லையா. சங்கராச்சாரியர் கோயில் அந்த மாதிரியா கோயில் இருக்கு? அப்படிலாம் கோயில் கிடையாது. ஜீவ சமாதி அப்படி இருக்கும், பட் கோயில் கிடையாது. ஆனால் இப்போ மனிதர்களுக்கும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம் இல்லையா. சீரடி சாய்பாபா கட்டுறாங்க. அதான் கடைசி நேரம் அந்தளவு தம பிரதானம் ஆயிடுச்சு. கோயில் தேவதைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆத்மா சரீரம் ரெண்டும் தூய்மையாக இருக்கிறதுனால. இப்போ நீங்கள் ஆத்மா தூய்மையாக இருந்தாலும் சரீரம் தூய்மையற்றதான் இருக்குது, வியாதியெல்லாம் வருது இல்லையா. அதனால் இப்போ உங்களுக்கு கோயில் கட்ட முடியாது, பூஜை செய்ய முடியாது. மனிதர்கள் எவ்வளோ யாகம் வளர்க்குறாங்க, கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சாஸ்திர கதைகளை. ஆனால் பாபா பாருங்க ஒரே ஒரு யாகம் தான் படைக்கிறார், எல்லையற்ற யஜ்யம். பிரம்மகுமாரிகள் யஜ்யம், இயக்கம் தான் யஜ்யம் இல்லையா. அதைத்தான் ருத்ர ஞான யஜ்யம்னு சொல்கிறோம். இந்த யஜ்யத்தின் மூலமாகத்தான் விநாச நெருப்பு ஏற்பட்டுச்சு. மற்ற அனைத்து யஜ்யங்களுமே அழிஞ்சு போயிடும். இப்பயும் யாகம் வளர்க்குறாங்க நிறைய இடத்துல, இந்த குண்டம் வளர்க்குறான் அந்த குண்டம் வளர்க்குறான்னு வளர்க்குறாங்க. ஆனால் சிவன் வளர்க்குற இந்த யாகத்தில் எல்லாமே, எல்லா யஜ்யமும் என்ன ஆகிடும்? ஸ்வாகாயிடும், எரிஞ்சிடும். அதுதான் ருத்ர ஞான யஜ்யம் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுதான் பெரிய யஜ்யம்னு சொல்லுவாங்க பக்தியிலே. ஆனால் சிவஞான யஜ்யம் ப்ராப்ளம் கிடையாது. ருத்ர யஜ்யம், ருத்ர யாகம் தான் சொல்லுவாங்க, சிவயாகம் சொல்றது கிடையாது. சிவன் தான் ருத்ரன், ஆனால் அவங்க அப்படி தனியாக அப்படி வச்சுட்டாங்க, அது வேறன்ற மாதிரி. ருத்ரன் மற்றும் சாலி கிராமங்களுக்கு பூஜை நடக்குது. எவ்வளவு சாலி கிராமங்களை உருவாக்குறாங்க, ஆனால் ஒரே ஒரு சிவலிங்கத்தை தான் உருவாக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தந்தை ஒருவர் தான், குழந்தைங்க தான் அதிகம். பிரஜைகள் நிறைய உருவாயிடுறாங்க. பிரஜைகள் கம்மியாக இருக்க மாட்டாங்க, ராஜாக்கள் தான் கம்மியாக இருப்பாங்க. அதனால தான் மற்றவங்கள பார்க்காதீங்க. அஷ்டரத்தினம் 8 பேர்னா பாரதத்தில் அல்லது வெளிநாட்டில் எங்கே இருக்கிறாங்களோ அந்த 8 ரத்தினம்னு தெரியாது, அவங்கள நீங்கள் பார்க்கலாம் முடியாது. ஸோ எதிர இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்கள வச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. பிரம்மா பாபாவை பாருங்கள், சிவபாபா பாருங்கள், அவ்வளோதான். குழந்தைகளாகிய உங்களுக்கும் அப்பாவுக்கும் பூஜை நடக்குது சாலிகிராம ரூபத்தில். ஏன்னா முழு உலகத்தையும் விடுவிக்கிறீங்க. நீங்கள் சிவசக்தி சேனைகள், மீட்டெடுக்கும் வீரர்கள். நீங்கள் தன்னை சர்வோதய லீடர்னு சொல்லிக்கிறவங்க பலர் இருக்கிறாங்க. ஆனால் சர்வோதயானா என்ன அர்த்தம் தெரியுமா? அனைத்து ஆத்மாக்களுக்கும் கருணை காட்டக்கூடியவர்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலே யாராலையும் அப்படி கருணை காட்ட முடியாது. எல்லார் மீதும் கருணை காட்டக்கூடிய கருணை உள்ளம் உடையவர் ஒரு சிவபாபா தான். அடுத்தபடியாக நீங்கள் தான். அவருடைய மகிமையெல்லாம் உங்களுக்கும் வருது, ஏன்னா நீங்களும் அந்த காரியம் பண்ணுறீங்க, இறைவனுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்க. அதனால தான் உங்கள் பேர் என்ன? சிவசக்தி சேனைகள், மீட்டெடுக்கும் வீரர்கள்.
கரெக்டு. சிவசக்தி சேனை நான். இந்த உலகத்தை மீட்டெடுக்கிற பொறுப்பு என்னுடையது. மனிதர்கள் பெரிய பெரிய பேரை வச்சுக்கிறாங்க, ஸ்ரீன்ட்டு, அப்புறம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லோர் மீதும் தயை காட்டுறது, கருணை வைக்கிறதுன்னா உண்மையிலே என்ன அர்த்தம்னா சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் உள்ள எல்லோர் மேலேயும் கருணைனா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனால் தான் கருணை. இங்கேயே விட்டுட்டு போனால் அதுக்கு பேர் கருணையா? அதை யாருமே பண்ணலையே. ஏன்னா இது ஒரு பரமாத்மாவுடைய காரியம். எல்லோருக்கும் கதியும் சத்கதியும் கொடுக்கிற வல்லல் அவர். மனிதர்கள் யாருக்குமே சத்கதி கொடுக்க முடியாது. அப்போ எப்படி அவங்கள சர்வோதயா அனைவரின் மீதும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் சொல்ல முடியும்? அவங்க எல்லோருக்கும் இல்லை, ஒருத்தருக்கு கூட அவங்க சத்கதி கொடுக்க முடியாது. முடியாத காரியம் இது. உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க சாஸ்திரங்களெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்கன்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, அதான் கண்கூடா இருக்குது, கண்ணால பார்க்குறோமே, அதை நாங்க ஏன் ஏத்துக்க மாட்டோம்? ஆனா நாங்க இறைவனுடைய வழிபடி இப்ப நடக்கிறோம். இதன் மூலமா தான் உயர்ந்தவராக ஆகும். சூப்பரான பதில் சொன்னார். ஏன்னா இப்போ சமீபமாக ஒரு பிரதர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். பிரதர், என்னுடைய குருவை ஒரு நாள் வந்து பாருங்க, நீங்கள் அவரை பற்றி பேச தேவையில்ல, அவர் எவ்வளோ ஆச்சரியம் பண்ணுறாருன்னு வந்து பாருங்க. கண்ணு முன்னாடி ஒன்று பண்ணுறாருன்னா ஏற்றுக்கிறோம் தான். அவர் விபூதியை வர வைக்கிறார், லிங்கத்தை வர வைக்கிறார், ஏற்றுக்கிறோம் தான். ஆனால் சிவன் கிடைச்சிருக்கிறாரு, அதை பார்க்கறதுனால நான் தேவதை ஆக மாட்டேன். அதனால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. நான் தேவதை ஆவறதுக்காக இறைவனுடைய வழிப்படி நடந்தால் மட்டும்தான் ஆக முடியும். அதனால் இறைவனுடைய வழிப்படி நடக்கிறேன். உயர்ந்த வழி ஒரு பகவானுடையது. அவர் நேரடியாக வந்து இப்போ வழி கொடுக்குறாரு. கிருஷ்ணருடைய வழிப்படி நாங்கள் நடக்கிறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய ஆத்மாவே அதுக்கு முந்தைய பிறவில இந்த சிவனுடைய வழிப்படி நடந்து தான் இவ்வளவு உயர்ந்த நம்பர் 1 தேவதை ஆகி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஆகுங்கன்னு பாபா சொல்றாரு. இப்போ நான் அப்படி இல்லை ஆகணும். ஏன்னா வெறும் ஒரு கிருஷ்ணர் மட்டும் வரமாட்டார். ராஜ்யம் செய்கிறாருன்னா ஒரு ராஜ்யமே வரும் இல்லையா? தனியாக வந்து என்ன பண்ண போகிறாரு? அப்போ நிறைய பேர் மலராகணும் முள்ளில் இருந்து. அதை ஒரு தந்தை தான் ஆக்கிட்டு இருக்கிறார். முள்ளு மாதிரி இருக்கிற மனிதர்களை மலராக்கிறார். பாபா வர்றதுனால கண்டிப்பாக சொர்க்கத்தை படைப்பார் தானே. அப்படி இல்லைன்னா அவர் அவதாரம் எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? உலகத்தை மாற்றுறதுக்கு தான் அவர் வரணும் இல்லையா? அவசியம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி இருக்கிறாரு. மேலும் இப்ப மீண்டும் ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்போ பாபா சொல்றாரு, இப்போ பாபா சொன்ன கடைசி டைம் தான் நான் இருக்கேன். பாபா சொல்றாரு, கடைசியில் வேதம் சயின்ஸு எல்லாமே போயிச்சிடும், அப்போ தான் எல்லோருடைய பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தன்னை முருகனுடைய அவதாரம்னு ஒரு சாமியார் சொல்லிட்டு இருக்கிறார். ஃபேமஸானவர் அரங்கமாதேசிகர்னு திருச்சி துறையூரில் இருக்கிறார். அவர் போன வருஷமே சொன்னார், இன்னும் ஒரு வருஷத்தில் தேவதைகளுடைய ஆட்சி வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறார், இதோ மே 1ஆம் தேதி வருது பாருங்க, அடுத்த வாரம் வருது பாருங்க. அந்த மே 1 தொழிலாளர் தினத்தை அன்னைக்கு நைட்டு 10 to 12 அவருடைய ஆத்மா பிரியுது, ஜீவசமாதி அடையிறேன். அப்போ வந்து நான் தான் முருகப்பெருமான், இந்த உலகத்தை காத்து ஆள்றதுக்கு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய காட்சி வானத்தில் தெரியும் நைட்டு 10 to 12 அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே வட்டமாக ஒளியாக தெரியும் நிலா மாதிரி. அதை வந்து ரொம்ப ஃபேமஸாக நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதை பாவனைக்கு
பின்ன இங்கே என்ன கடவுளாக இருக்கிறாரு என்ன இப்படி கேட்குறீங்க இல்லையா? அவங்க ஒரு வழி, அவர் ஒரு உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே. அப்போ எல்லாம் நோட்டீஸ் அடிச்சே கொடுக்கும்போது அது பொய்யாகும்போது அப்போ உண்மை எங்கேயோ இருக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறார். ஆனால் அதுலேயும் ரொம்ப பாவனையாக யாராவது இருந்தால் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா பாவனைக்கு ஒரு பலன் காட்சி இருக்கு, ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அதுதான் இப்போ பாபா சொல்கிறார். இப்போ பாருங்க, இதோ நாளைக்கு நடக்க போகுதுன்ட்டு அவங்க நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க தில்லா. இன்னும் அங்கே கடவுளே இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் இங்கே கடவுளே சொல்கிறாரு, ஆனால் நாம் சொல்லாமல் உட்காந்துன்னு இருக்கிறோம் இல்லையா? எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் வந்துடுறாங்க மெசேஜ். நான் பார்த்துருக்குறேன், எங்கள் ஊரில் எங்கே போனாலும் 4 பிரதர் வருவாங்க அந்த இயக்கத்துக்காரங்க. ஆமாம். ஆனால் நல்ல ஆத்மாக்கள் என்ன பண்ணுறது பார்ப்போம். இப்போ மீண்டும் பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் அவர் வராரு. இல்லைன்னா அவர் எதுக்கு அவதாரம் எடுக்கணும்? அப்பா வந்தால் சொர்க்கத்தை படைக்கணும். அப்போ அதுக்கு தான் அவர் வரணும். அப்படியே துக்கத்தில் இருக்கிறவங்க துக்கத்திலே இருந்து விட்டு போகிறதுக்கு அவர் வராரு. அதுக்கு எதுக்கு வரணும்? மற்ற மத தலைவர்கள்லாம் வந்து இன்னும் உலகம் மோசமாக தான் ஆச்சு. மற்றபடி அங்கே கோயிலெல்லாம் இருக்காது. பாபா பாரதத்தில் வந்திருக்கிறார், பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்காக வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மாயையுடைய புயல்கள் எல்லோருக்கும் வரும்னு பாபா புரிய வச்சிருக்கிறார். பாபா கிட்ட வந்து கேளுங்க. ஞானம் மற்றும் யோகாவுடைய அனுபவத்தையும் கேளுங்க. ஆனால் மாயை யாரையும் விடாது. பாரபட்சம், கருணையற்றவன் இல்லையா? எல்லோருக்கும் வரும். ஆனால் பாபா கிட்ட வழி கேளுங்க, யோகத்தின் அனுபவத்தை கேளுங்க. யாருக்கிட்ட? பிரம்ம பாபா கிட்ட. ஞானத்துடைய யோகத்துடைய அனுபவத்தை கேளுங்க. இப்போ பாபா சொல்கிறாருன்னா அவருக்கு வருது, அதனால தான் சொல்கிறாரு இல்லையா? சங்கல்பங்கள், அதில் நான் அமிர்த வேலை பண்ணிட்டு தூங்கினா வரும் நிறைய கனவு, மோசமாக வரும் இல்லையா? சங்கல்பங்கள் விகல்பங்கள் எப்படி ஆகுதுன்ற அனுபவத்தை கேளுங்க. பாபா எல்லோரையும் விட முன்னாடி நிற்கிறாரு. ஆக இப்படிப்பட்ட புயல்களை அவசியம் கடந்து இருக்கணும். எல்லாமே அவருக்கு தெரியும் பிரம்ம பாபாவுக்கு. ஏன்னா எல்லா புயலும் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் வந்துட்டு வரும். அதனால் அவர்கிட்ட கேளுங்க. நாம் பாபாவை நினைவு செய்கிறோம், இருந்தாலும் மாயா குறைஞ்சது கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் சக்திசாலி ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு மாயாவும் முழு வேகத்தோடு எதிர்கொள்ளும். ஆனால் பயப்படக்கூடாது. ஏந்திரிங்க இல்லையா? தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு பாபா மாயா கிட்ட சொல்லுங்கன்னு எழுதுறாங்க. பாபா என்னை மாயா தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க பாபான்ட்டு. பாபா சொல்றாரு, மாயாவுடைய புயல் கண்டிப்பாக வரும், நீ பயப்படாத இல்லையா? அதில் ஃபில்டர் ஆகும்போது தான் எந்த செடி ஆடாமல் அசையாமல் இருக்குதுன்றத பார்த்து தான் எல்லா கண்ணும் வைக்கிறாங்க. ஒரு புயல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் அடிச்சுட்டு போயிடும், ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் நிற்கும். நீ பயப்படாத, பாபா நினைவு வழி சொல்லிட்டார்ல, பாபாவை பிடிச்சிக்கோ, சக்தி சொரூபமாய் சக்தியை கொடு, ஞான சொரூபமாய் இரு, பயப்படாத. பயந்துட்டா தெரிஞ்சுக்கோ, ஏதோ ஒரு அலங்காரம் கெட்டு போச்சு, டக்குன்னு அலங்காரப்படுத்திக்கோங்க இல்லையா? இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடைய அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிகான முக்கிய சாரம், பாபா கிட்ட ஃபுல் கணக்கையும் கொடுத்துடுங்க. என்னுடையது அனைத்தும் உன்னுடையதுன்னு சொல்லிட்டு ட்ரஸ்டி ஆகிடுங்க. அப்போ கவலையிலிருந்து விடுபட்டுடுவீங்க. அப்படி விடுபடணும். எல்லாம் உன் பொறுப்பு பாபா, நான் எதுக்கு பாபா எல்லாத்தையும் கவலை பண்ணணுமோ, நான் நடத்துறதா நினச்சிட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க. கவலையிலிருந்து விடுபட்டுருங்க.
பாபாவுடைய கட்டளைப்படி ஃபுல்லாக நடந்து உதவி செய்யறதுக்கு தகுதியானவர்களாக ஆகணும் இல்லையா? எல்லாத்தையும் பாபாத்தை கொடுத்துடுங்க. எல்லா கவலையிலேருந்தும் விட்டேன். கவலை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கொடுக்கல, பாபாட்ட கொடுக்கல, இன்னும் என்னதுன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, கவலை வருதா, சுமை இருக்குதா, மனசு பாரமாக இருக்குதா, எண்ணிது உன்னிதான் ஆக்கிடுங்க. இல்லை எண்ணிதுன்னு ஏக்கு பதில் ஊ போட்டுருங்க. பாபா அனைத்து முன்னுடையதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லேசாகிடுங்க. அப்படின்னாலே லேசாகிடுவீங்க. பாபாவுக்கு தெரியாதா? அவரோட இதை நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஏன் கவலை வரும்? ஒரு உதாரணம் சொல்லுங்கள், ஏன் கவலை வரும்? குழந்தைய பற்றி கவலைப்படுறீங்க, அது அவரோட குழந்தை. நீங்கள் ஏன் இப்போ கவலைப்பட்டுன்னு இருக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தைய பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா? பக்கத்து வீட்டு குழந்தை வேலைக்கு போகலன்னு கவலைப்படுறீங்களா? அப்படி இருங்க, பாபா பார்த்துக்குவார் இல்லையா? பாபாவுடைய வழிபடி நீங்கள் நடங்க. அட்வைஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுங்கள். அதை மீறி போச்சுன்னா அது உங்கள் பொறுப்பு கிடையாது. கவலையே இருக்கக்கூடாது, அதுதான் மெயின் இல்லையா? பாபா கிட்ட ஒவ்வொரு அடியிலும் வழி கேட்டு அதன்படி சேவைக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யறதுக்கு தகுதியானவர்களாக ஆகுங்க. மூழ்கி போன மனிதர்களுடைய படகை மீட்டெடுக்கிற போர் வீரர்கள் நீங்க. எல்லாருடைய படகையும் கரை சேர்க்கணும். அந்த மாதிரி பணியை செய்யறன்ற நினைவு இருந்தால் உங்களுடைய காரியம் எப்படி இருக்கணும்? முன்னுதாரணமாக இருக்கணும் இல்லையா? பாபாவுக்கு உதவியாளராகி பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆகணும். ஏன்னா இப்போவே தானே உங்களை சாலிகிராமங்கள் உங்களுக்கு பூஜை நடக்குதில்லை, உதவி செய்கிறீங்கன்ட்டு. ஸோ பூஜைக்குரியவனா இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. வரதானம் தகுந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே அழுகுறாங்க. ஐயோ பாபா பாபாவே சொன்னதாக அவங்க நினச்சிட்டு, ஐயோ பாபா வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னா நான் எவ்வளோ தகுதியுடையராக இருக்கணும். ஆனால் நான் இன்றைக்கி ஃபுல்லாக மாயாட்ட மாட்டிட்டேன், சோம்பேறியாக இருந்துட்டேன், பாபா சரியாக நினைக்கல, நான் கண்டிப்பாக ஆகிடுவேன், மாயவாசமாக ஆக மாட்டேன்னு அழுகுறாங்க, கதறாங்க. நாம் அப்படி தானே ஆகணும், பூஜைக்கு தகுதியானவர்களாக இருக்கணும்னா. ஏன்னா தினம் தினம் உங்களோட உயர்ந்தவங்க யாரும் இல்லைன்றாரு இல்லையா? பாபாவே சொல்கிறார். வரதானம் தகுந்த நேரத்தில் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்தக்கூடிய சுய சமஸ்காரம் மற்றும் உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி யோகா செய்யறது மற்றும் செய்ய வைக்கிறதுல தகுதியானவர்களாக ஆகிட்டீங்களோ அதே மாதிரி யோகத்தை பயன்படுத்துறதுலையும் தகுதியானவர்களாக ஆகுங்க. முதல்ல உங்களுடைய சமஸ்காரங்களின் மேலே யோக சக்தியை பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய உயர்ந்த சமஸ்காரம்தான் உயர்ந்த உலகத்தை உருவாக்குறதுக்கான வேறே. ஆக எந்த சமஸ்காரமும் தகுந்த நேரத்தில் ஏமாத்திடுறது கிடையாது தானேன்னு செக் பண்ணுங்க. விஷயம் எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கட்டும், மனிதனோ சூழ்நிலையோ இருக்கட்டும், ஆனால் சிரேஷ்ட சமஸ்காரங்களை மாற்றி சாதாரணமாகவோ வீணானவைகளாகவோ ஆகிடக்கூடாது. யார் சுய சமஸ்காரங்களை மாற்றிடுறாங்களோ அவங்க தான் உலகம் மாற்றுறதுக்கு நிமித்தமாகறாங்க. சமவரதானம் ஸ்லோகன், முதல் நம்பரில் முன்னேற்றம் ஏற்படணும்னா சுபாவத்தை எளிதாகவும் முயற்சியில் கவனம் கொடுப்பவர்களாகவும் இருங்க. சரி, வரதானம் பாருங்க. யோகா பண்ண தெரியும் தானே? நமக்கு யோகா பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க தெரியும் தானே? அது ஈஸியாக தானே இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் யோக சொரூபமாகணும், காரியத்தில் யோகத்தை பயன்படுத்தணும். அதுதான் பிரயோகம் இந்த வாரம் ஃபுல்லாக பாபா சொல்கிறது. அதில் தகுதியானவர்களாக ஆகுங்க.
எப்படி பயன்படுத்துறது? நம்ம எந்த விஷயமோ அது தகுந்த மாதிரி அந்த சக்தியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்படிதான். உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் திட்டுறாரு அல்லது குழந்தை ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக ஆட்டம் காண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம அது வந்து அந்த சக்தி வந்து கொஞ்சம் குறையிரும். யோகத்தை பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அப்போ உங்கள் சமஸ்காரங்கள் மேலே பயன்படுத்தினாதான் உங்களை யோக ஸ்வரூபம்னு சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களை எப்படி சக்தி ஸ்வரூபம்னு சொல்கிறதுன்னு போன வாரம் ஃபுல்லாக சொன்னார். சரியான டைமில் சக்தியே உங்கள் காரியத்தில் வெளிப்படலாம். அந்த நேரம் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா உங்களை யார் சர்வசக்திவான்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் காவி ட்ரெஸ் போட்டு பஸ்ஸில் வந்து கண்டக்டர்கிட்ட சண்டை போடுறாரு. கண்டக்டர் சொல்கிறாரு, ஏங்க உங்களுக்கெல்லாம் கோபமே வரக்கூடாதுங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு இல்லையா? அதான் சொல்கிறேன், அப்போ பயன்படுத்துங்க. அப்போ உங்களை பார்த்து அதான் இதெல்லாம் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் பொய்க்கும்போது அங்கே பிரச்சனை வரும்போது அவங்களுடைய சுயரூபம் தெரியும். அமைதியாக இருக்கும்போது யாரையும் சந்திக்காமல் அவர் அமைதியாக இருந்துடலாம். பிரச்சனைன்னு வரும்போது அமைதியாக இருக்க மாட்டாங்கல்ல? அப்பையும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா? அப்போ தான் நீங்கள் அப்பாவை வெளிப்படுத்துறீங்க. அந்த யோக ஸ்வரூபம். அம்மாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது அப்போலாம் அப்படியே யோகத்தில் உட்காந்துருவாங்க எல்லாரோடையும். அப்போ யோக சக்தியை பயன்படுத்துங்க இல்லையா? நமக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க மேலே தெரியாமல் கூட ஒரு வெறுப்பு உணர்வு வந்துடக்கூடாது. அப்போ தான் யோக ஸ்வரூபம். அது என்னோட குழந்தை அப்படின்னு இருக்கணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மா பாபா மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தின் பேரை கெடுக்கிறது தான் சங்கர் பார்ட்டியோட முழு நேர வேலை. பிரம்ம பாபா பேரை ரொம்ப மோசமாக நிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப தப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க. தாதிங்களையும் தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் பிரம்ம பாபா அவங்களுக்கும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் என்னோட குழந்தை தான், நாடகத்தின்படி இருக்குதுன்ட்டு. பிரம்மகுமாரிகள் வேணா டென்ஷன் ஆகலாம் அவங்கள பற்றி, ஆனால் என்னோட குழந்தை இல்லையா? அதுதான் கடவுள் தன்மை இல்லையா? உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க மேலேயும் அவங்களும் நல்லா இருக்கணும். என் குழந்தைன்னு சுபபாவனை வைக்கிறது தான் சமஸ்காரத்தை மாற்றுறது, யோகத்தை பிரயோகப்படுத்துறது. ஏன்னா உங்களுடைய இந்த சமஸ்கார மாற்றம் தான் உலகத்தை மாற்றும். சாதாரண சமஸ்காரத்தை உயர்ந்ததாக மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தால் தான் சாதாரண உலகத்தை உயர்ந்த உலகமாக மாற்ற முடியும். இதுதான் சுய மாற்றம் மூலமாக உலக மாற்றம்னு சொல்கிறது. அதனால சரியான தேவையான நேரத்தில் எந்த சமஸ்காரமும் ஏமாத்தல தானே செக் பண்ணுங்க. திடீர்னு வந்து கணவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, பழைய சமஸ்காரம் வந்துடுச்சு அப்படி இருக்குதா செக் பண்ணுங்க. ஏன்னா நடமாடும் தேவதையாக அவங்களுக்கு தெரியணும். முகம் தெரியாட்டினாலும் கூட உங்களோட குணம் வித்தியாசமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியணும். நீங்களும் கணவரோட சேர்ந்துட்டு டிவி முன்னாடி உட்காந்திங்கன்னா இது தேவதையான்னு நினைப்பாங்க தானே இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு செக் பண்ணுங்க. ஆனால் விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், உங்கள் தொடர்பில் வர மனிதர்கள் பயங்கர அசுர சுபாவம் உள்ளவங்களாக இருக்கட்டும், சூழ்நிலை மாயாவுடைய உச்சமாக இருக்கட்டும், ஆனால் எதுவுமே உங்கள் சமஸ்காரத்தை கீழே எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அதில் தான் இருக்குது, இதில் தான் இருக்குது. அப்படி யார் தன்னை மாற்றிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தை மாற்றுறதுக்கு நிமித்தம். அதான் பாபா சொல்றார், சேவை நீ அப்புறம் கூட பண்ணலாம், எல்லாரும் தான் சொற்பொழிவு பண்ணுறாங்க. சின்ன குழந்தை கூட இன்னைக்கெல்லாம் பேசுது, கைத்தட்டு வாங்குது. உன்னை மாற்று, உன்னை வெளிப்படுத்து. முதல்ல தெய்வீக குணம் அப்படி தெரியணும் எல்லாருக்கும். அப்பத்தான் உன் மூலமாக உலக சேவை நடக்கும்ன்றார். ஸ்லோகன், முதல் நம்பர்ல முன்னேற்றம் ஏற்படணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும். அப்படியே இப்பவே நாராயணனுடைய சொரூபம் எனக்கு தெரியணும், அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்குதா? எது நடந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கோங்க. சுபாவத்தை எளிதாக, என்ன நடந்தாலும் டேக் இட் ஈஸி, அவ்வளோதானே. பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ராமரை காட்டுக்கு போன்ட்டு உங்கள் அப்பா சொன்னார்னு கைகை செய்யும், அவ்வளோதானே. இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறாங்கன்னு சிரிச்சுன்னு இருப்பார். பார்த்தீங்களா இது? சரி, அப்போ அந்த மாதிரி இருப்பாங்க. எது எடுத்தாலும் ஈஸி. அடுத்த செகண்ட் நடந்ததே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு துக்கம் கொடுத்தாங்கன்றது ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்கக்கிட்ட மனதார பேச முடியும். இந்த முயற்சியில் கவனம் கொடுக்கணும்.
அப்படி இருந்தீங்கன்னா முதல் நம்பரில் முன்னேறி போயிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்பீடாக முன்னேறி போயிட்டு இருப்பீங்க. எப்போ? சுபாவத்தை ஈஸியாக வச்சுக்கணும். அப்படியே கடுமையாக யாருமே என்கிட்ட நெருங்க முடியாத மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் முயற்சி கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் பாபா வழிபடி நடக்கிறேன்னா, அசுரகுணம் வருதா, யாருக்கா துக்கம் கொடுக்குறேன்னா செக் பண்ணணும். சரி, ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னார்? பாபா வந்து நானும் யோகத்துல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். தூய்மை இல்லாத உலகத்துல நான் தூய்மை ஆக்குறதுக்காக நான் வரேன். தூய்மை ஆக்கிறதுக்கு தான் வரேன். அலங்காரப்படுத்துறாரு. ஸோ கவனம் வைங்க, மாயக்கிட்ட தோத்துறாதீங்க. புயல் வரும், ஆனால் பயப்படக்கூடாது. நீயா நானாவா பார்த்துலாம், நீ செத்து போன புலிடா, நான் உயிரோட்டமாக இருக்கிற சிங்க குட்டி. பாபா சிங்க குட்டிகளேன்னு கூப்பிட்டுருக்காரு ஒரு வானிலை இல்லையா? சரி, அப்புறம் சக்தி சேனை நீங்கன்னு புரிஞ்சுக்கணும். சரி, சரியான நேரத்தில் உங்கள் சக்தி பிரயோகம் ஆகணும், யோக ஸ்வரூபம் வரணும். செக் பண்ணுங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் அசுர சுபாவம் வந்துடக்கூடாது. அப்போ தான் அசுர உலகத்தை எரிக்க முடியும். ட்ரஸ்டி ஆகிடுங்க, லேசாக இருங்க, கவலையற்றவராக ஆகிடுங்க. அப்போ தான் கவலையற்ற மகாராஜா. கவலைன்னு வந்ததுன்னா என்னதுன்னு ஏதோ நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். செம முக்கியமான பாயிண்ட். ஸ்லோகன் என்ன சொன்னார்? ஃபஸ்ட் கிளாஸில் ஸ்பீடாக முன்னேறணுமா, சுபாவத்தை ஈஸியாக எடுத்துக்கணும், இந்த முயற்சியில் கவனம் கொடுத்துட்டே இருக்கணும். ஓம் சாந்தி.